சொல்வதெல்லாம் உண்மை. உங்களுக்கு ரொம்ப லவ் அவர் மேல? எனக்கு அது கிட்ட இருந்து பிரிச்சு விட்டுடுங்க. வர வர அது கெட்டு போச்சு, அவ்வளோதான். தலைவாரம் நகத்தை வச்சு விடுவோம். எனக்கு வேணாம் மேடம், அது கிட்ட இருந்து பிரிச்சு விட்டுடுங்க மேடம். உங்க பேரு? அருள்தாஸ். சொல்லுங்க அருள்தாஸ், எதுக்காக வந்திருக்கீங்க? ஒய்ஃபுங்க பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. வீட்டில் வச்சு தாலி கட்டினேன். இது சொல்லி சொல்லி காட்டின்னு இருக்குது எல்லாத்தையும். எத்தனை வருஷம் ஆச்சு உங்க கல்யாணம்? 6 வருஷம் ஆகுது. விவரமா சொல்லுங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன லவ் பண்ணிச்சு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தேன். இது அது கூட வந்து இந்த பொண்ணு, அது அந்த பொண்ணுகிட்ட சொல்லி ஏதோ சொல்லி அதை அமுச்சு விட்டுட்டு இது என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சுது. வீட்டில் வந்து பொண்ணு கேட்டாங்க. எங்கள் அக்கா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. யாரு பொண்ணு கேட்டாங்க? இப்போ என்ன கேட்டாங்க இவங்க அதனால கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சொல்லி அமுச்சு விட்டுட்டாங்க. அமுச்சு விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்போ நல்லா அழகா இருப்பேன் நான். அதனால என் பையனுக்கு நீ எல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கோவத்தை காண்டு வச்சுக்கின்னு 20 வருஷமா எனக்கோசம் காத்துக்கிண்டு கல்யாணமே பண்ணல. யாரு கல்யாணமே பண்ணல. கல்யாணம் பண்ணாம இருந்தது. நீங்க கல்யாணம் பண்ணீங்க? நான் கேரளாவுக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டேன். ஏன் கேரளால போய் கல்யாணம் பண்ணீங்க? கேரளாவில் கல்யாணம் பண்ணேன்னா அதான் அங்கே போயிட்டு வேலை செய்ய நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே போயிட்டு அங்கே ப்ரெஸ்ஸில் வேலை செஞ்சு தங்கச்சி மூலியமாக ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 12 வருஷம் அது கூட தான் இருந்தேன். அவங்க பேர் என்னது? பேர் ஜினி. சரி, அவங்க என்ன வேலை செய்கிறாங்க? போலீஸாக இருக்கிறாங்க. போலீஸா? கல்யாணம் பண்ணிட்டீங்க? ஆமாம். நான் தான் வேலைலாம் வாங்கி கொடுத்து. நீங்கள் வேலை வாங்க? அது எப்படி நீங்கள் வேலை வாங்க? நான் ப்ரெஸ்ஸில் வேலை செஞ்சு ரெக்கமெண்ட் பண்ணி அதுக்கு ட்ரைனிங்லாம் போக வச்சு. நீங்கள் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க போலீஸ்? நான் இவங்ககிட்டலாம் பிரிண்டிங் அடிச்சு கொடுப்பேன் நான். அப்போ எனக்கு ரெக்கமெண்ட். அப்புறம் தான் கல்யாணம் பண்ணீங்க? இல்லை, கல்யாணம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் 1 வருஷம் ட்ரைனிங் போயிட்டு வந்துச்சு. வந்தவொடனே அதுக்கு என்னன்னு தெரில போயிடுச்சு. எங்கே போச்சு? அவ்வளோதான், வேணான்னு சொல்லிட்டு டைவர்ஸ் நடந்துன்னு இருக்குது கோர்ட்டில். பசங்க இல்லை. என்ன பிரச்சனை வந்தது உங்களுக்குள்ள? அதான் அவங்க எனக்கு 16 சென்ட் எழுதி கொடுத்தாங்க. அதை நான் கேட்டதுக்கு அவங்க சொந்த தரவாடு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால தகராறு இது பண்ணிட்டு என்னைய அவங்க பிரிச்சுட்டாங்க. 2 பேரும் பிரிச்சுட்டு இப்போ அது நடந்துன்னு 16 சென்ட் அவங்களோட போயிடுச்சு. நல்லா அப்படி போயிடுச்சு. சரி, இப்போ சித்ரா பற்றி அப்பெல்லாம் உங்களுக்கு ஞாபகமே இல்லை? எனக்கு எந்த ஞாபகமும் கிடையாது. ஞாபகம் இருக்குது, ஆனால் ஞாபகம்லாம் கிடையாது. அந்த ஞாபகமே கிடையாது. சித்ரா ஞாபகமே கிடையாது. என் தம்பி எப்போ கூட்டிகிட்டு வந்தானோ அப்போ தான் ஞாபகம் வந்து. இல்லை, அதை எப்போ கூட்டிகிட்டு வந்தார்? ஒரு 11 வருஷத்துக்கு அப்புறம் அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். எங்கள் ஜினி இருக்கும்போது கேரளாவில் கூட்டிகிட்டு வந்தேன். அது நல்லா பிரிஞ்சு போயிருக்காங்க ஜினி. கூட்டிகிட்டு வந்து அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்லை, அது வேண்டாம், அந்த பிரச்சனை தேவையில்லை. சரி, ஜினி இருக்கும்போதே சித்ரா வந்துட்டா. அங்கே வந்துட்டு படத்துக்கெல்லாம் போனோம். நான் என் தம்பி சித்ராவும் படத்துக்கு போயிட்டு வந்து ட்ரெயின்லாம் ஏற்றி விட்டுட்டு வந்துட்டேன். 2 வாரம் தங்கினாங்க. அப்படி உடனே சாயங்காலமே ட்ரெயின் ஏற்றேன். காலையில் வந்துட்டு சாயங்காலமே ட்ரெயின் ஏற்றிட்டேன். அதனால் எங்கேயாவது குளிச்சுலாம் பண்ணோம்ல? அது குளிக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. நான் என்ன பண்ணுறது, ப்ரெஸ்ஸுக்கு எடுத்துன்னு போனேன். ப்ரெஸ்ஸில் குளிக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. நான் குளிக்கல, நான் கிளம்புறேன்னு சொல்லி. வீட்டில் பொண்டாட்டி இருந்தாளா? யார் வீட்டில்? போலீஸ். எங்கள் வீட்டில் இல்லை. நான் வீட்டில் போகல, அதுக்கு எர்ணாகுளம் ஸ்டேஷனில் தான் பார்த்தேன். அது உங்கள் ஒய்ஃபுக்கு தெரியாது? ஒய்ஃபுக்கு தெரியாது. அப்புறம் இது அப்புறமேட்டு நான் ஒரு 2 உங்கள் தம்பி கூட்டிகிட்டு வந்தார்? அதான் தெரில, எது கூட்டிகிட்டு வந்தான்னு தெரில. அவன் அதுக்கிட்ட பணம் வாங்கிட்டு இருக்கிறான். ஒரு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய். என் தம்பி கல்யாணம்லாம் பண்ணி வச்சுது. இதுதான் பண்ணி வச்சிருக்குது. என்ன ரொம்ப நாளாக கேட்டுருந்துருக்குது, எங்கே இருக்காருங்க அண்ணா, எங்கே இருக்காருங்க. இங்கே இருக்கிறாரு நீட்டு ஸ்ட்ரைட்டாக காமிச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வாரம் பொறுத்து நானே இங்கே வந்துட்டேன். மெட்ராஸ்க்கே வந்துட்டேன் நான். பொண்டாட்டி விட்டுட்டு? ஆமாம், பொண்டாட்டி விட்டுட்டு வந்துட்டேன். வந்துட்டு இதுக்கிட்ட தான் இருந்தேன். இது வீட்டில் தான் இருந்தேன் 3 மாதமா. இது தொட்டு கூட கிடையாது. அது 3 மாதமா. அது அங்கே பார்த்துக்கோ, நான் இங்கே பார்த்துக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் இது தாலி கட்டி வீட்டிலே வச்சு தாலி கட்டி அதுக்கப்புறம் இது குழந்தை ஒன்று போகிறேன். என்ன வயசு குழந்தைக்கு? கரெக்டாக 5.5 வயசு ஆகுது. இப்போ தகராறு. இன்னும் எனக்கு பிடிக்கல, நீ கிளம்பு, வீட்டுக்கு வராத, நீங்கள் இருக்காத, என்னால் முடியல அப்படின்னு. நான் யாருனா வச்சுருந்தா பரவாயில்ல, இல்லை வேறு யாருக்கிட்ட போனால் பரவாயில்ல. நான் இது வரைக்கும் யாருக்கிட்ட பொம்பளை கிட்ட கூட நான் பேச மாட்டேன். நடந்து தான் போகணும். தான் அங்கே யாருக்கிட்ட ஒன்றும் கேட்டு பாருங்க. என்னுடைய கஷ்டம்லாம் பெரிய பெரிய ஆளுங்க ஜட்ஜமாக இருக்கிறாங்க. நிறைய பேங்க் மேனேஜர்லாம் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. எதுக்கு அழுகுறீங்க? மனசு கஷ்டம். என்ன கஷ்டம்? ஒரு உறவு கிடையாது, அவ்வளோதான். அதுனா உறவுன்னு கேட்டாக்கா உடனே ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்ஸ்பெக்டரை கூட்டின்னு வந்துடும். உடனே அவங்க இட்டுன்னு போயிட்டு என்னை அசிங்கப்படுத்துவாங்க.
அங்கே இருக்கிறவங்கலாம் பச்சை பச்சையாக பேசும், ரோட்டில் எல்லார்கிட்டையும் பச்சை பச்சையாக பேசும், என்னை இதுக்கு கூப்பிட்றான் அதுக்கு கூப்பிட்றான்னு. பொம்பளைன்றதே கிடையாது, எல்லாரும் எதிர்க்கும் அசிங்கமாக பேசும். அப்படி ஸ்டேஷனில் வந்து அசிங்கமாக சொல்லும். உங்க அக்காலாம் என்ன சொல்றாங்க? அவங்கள கண்டுக்கிறது கிடையாது, யாராவது ஒன்று கண்டு பிடிக்காது எங்கள் வீட்டில். இதால் தான் என் குடும்பத்தை விட்டு நான் வந்துட்டேன். வீட்டுக்கு போகிறது கிடையாது. சொந்த வீடு 2 வீடு இருக்குது எனக்கு. 1.5 கோடியில் இருக்குது. அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க? அப்பா இல்லை, அம்மா இருக்கிறாங்க. அம்மா என்ன சொல்றாங்க? அம்மா என்கிட்ட யாருமே பேசுறது கிடையாது என்கிட்ட. இந்த பொண்ணு எப்போ என் சொந்த தம்பி கல்யாணத்துக்கு கூட நான் போகல, இப்போ தான் நடந்தது. அதுவும் இது தடுத்து விட்டுச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? சேர்த்து வைக்க தந்தால் சேர்த்து வைங்க, எங்களோட வாழறதுக்கு பிடிக்குது. இல்லைன்னு சொன்னாக்கா என்ன பண்ணுறீங்களோ முடிவு பண்ணி. சரி, நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் உங்கள் ஒய்ஃப்ட்ட பேசிட்டு உங்களை மறுபடியும் கூப்பிட்டேன். சரிங்களா? உங்கள் பேர்? சித்ரா. என்னாச்சுமா கழுத்தில்? சின்ன வயசில் நெருப்பட்டிச்சு மேடம், 8 வயசில். இப்போ அது கிருஷ்ணால் விளக்கு ஏற்றி வைப்பாங்களே, அது சட்டையில் பிடிச்சி எரிஞ்சிடுச்சு. அப்போ சரியாக இது ட்ரீட்மெண்ட் பண்ணல. அந்த கொப்பளமாக இருக்கிறப்போ கட் பண்ணி எத்தனால இது ஃபுல்லாக வந்துடுச்சு. சொல்லுமா, என்ன பிரச்சனை? நான் வந்து சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிறப்போ 5வது படிக்கிறப்போ நீதியால்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அருள்தாஸோடைய தங்கச்சி. அது அருள்தாஸோடைய தங்கச்சின்னு எனக்கு தெரியாது. எங்கள் மாடியில் ஒரு பொண்ணு இருந்துச்சு, அம்மி சொல்லிட்டு. அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிச்சு. அந்த பையன் கூட நாங்கள் போவோம் சைக்கிளில், ஃப்ரெண்டில் கூட சைக்கிளில் போவோம் வருவோம். அந்த பையன் கூட அருள்தாஸ்ன்றவங்க வந்திருந்தாங்க. அப்போ நிறைய வருஷம் நாங்கள் சும்மா பேசுவோம், ஃப்ரெண்டுன்ற முறையில் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் நான் பெரிய பொண்ணு ஆனேன் ஒரு 13 வயசில். அப்போதுலேருந்து அப்புறம் உன்னை நான் லவ் பண்ணுறேன் சொல்லிச்சு, நானும் லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு அது மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ கொஞ்சம் வயசாச்சு எங்களுக்கு. கொஞ்சம் வயசானோடனே இன்னொரு ஃப்ரெண்டுங்களாம் கூட வருவாங்க போவாங்க. அப்புறம் அது ஜெயிலுக்கெலாம் போவோமா. அப்போ எனக்கு அது ஜெயிலுக்கு போகிறதுலாம் தெரியாது. எதுக்கு ஜெயிலுக்கு போவாங்க? ஏதோ திருடுவாங்கலாம் சொல்லுவாங்க, எனக்கு அது தெரியாது. ஏதோ செயின் அறுத்துடுவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பையனை என்னத்துக்கு லவ் பண்ணுற, புதூரில் இந்த பையன் பேர்லாம் இதெல்லாம் கொலை பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் கட்டி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு நாள் வீட்டை விட்டு நான் ஓடி வந்துட்டேன். இதை கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லிச்சேன்னு. அதனால் வீட்டை விட்டு வந்தேன். அப்போ தாலி கட்டிட்டு அப்படியே விட்டுட்டு நடு ரோட்லேயே விட்டுட்டு போயிடுச்சு, வீட்டுக்கு போயிட்டு வர சொல்லிட்டு. அவங்க வீட்டாண்ட தெரிஞ்சு நாங்கள் போய் ஃப்ரெண்டு எல்லாம் போய் கேட்டப்போ அவங்களாம் உதைக்க வந்தாங்க, அவங்க அம்மா அக்காலாம். என் தம்பிக்கு இது மாதிரி இருக்குல்ல, எனக்கு இது ஒரு குறையாக சொல்லி, உன்னோட அழகாக என் தம்பி கால் தூசி கூட நீ வரமாட்ட, உன்னோட அழகான பொண்ணை பார்த்து என் தம்பி கட்டி வைப்போம், என் தம்பி திருடின்னு வந்து கொடுத்த பணம்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது, இது பண்ணால் அது ஏதோ கத்தி வச்சுலாம் செயின் அறுத்துட்டு அதெல்லாம் உங்ககிட்ட தான் இவ்வளோ சவரம் இருக்குது, இப்போ நீ அதை கூடு, இல்லைனா உன்னை பிடிச்சி கொடுத்துருவேன். நாங்கள் அதோட நானும் வந்துட்டேன். எங்கள் வீட்லேயும் சேர்த்துக்கல. நான் அது மாதிரி பக்கத்துலேயே ஃப்ரெண்டு வீட்லேயே இருந்து இது வந்து திருப்பி வந்து எங்கள் வீட்டாண்ட வந்துட்டு பேசிச்சு. பேசினப்போ இது மாதிரி தாலி கட்டினில்ல உங்கள் அக்காலாம் சேர்த்துக்க மாட்டுறாங்கன்னு. இல்லை அவங்க செத்து போயிடுவேன்னு சொன்னாங்களா, அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும். செத்து போயிடுவேன்னு சொன்னனால என்னை வந்து திருப்பி வெட்டுறதுக்கு வந்துச்சு கத்தி எத்தின வீட்டாண்ட 21 வருஷத்துக்கு முன்னாடி. எதுக்கு வெட்டுறதுக்கு வந்தாங்க? அதான் வேண்டாம் சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியாது, அம்மாவும் அக்காவும் வேண்டாம் சொல்லிட்டு என்னை வெட்ட வந்துச்சு. நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க? வீட்டு வேலை செஞ்சுன்னு இருக்கேன். என்ன வயசு அந்த டைமில் உனக்கு? அப்போ ஒரு இது கல்யாணம் பண்ணி விட்டு போனப்போ ஒரு 17 வயசு இருக்கும். உங்களை வெட்ட வந்தாங்களா? அது R7ல எல்லாருக்கும் தெரியும். அப்போ வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, போலீஸ் பிடிச்சின்னு போயிடுச்சு அவரை. ஆமாம். யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? நான் தான் போயிட்டு என்ன நிறையா அடித்து ஃபுல்லாக ரத்தம்லாம் ஊற்றிட்டு இருந்துச்சு. வெட்ட வரப்போ கடை தெருவில் இருக்கிறவங்களாம் மடக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போன்ட்டு அவனை பிடிச்சி வச்சுருந்தாங்க. அவங்கள தள்ளி விட்டு ஓடிச்சு. ஓட்டோன்னே அப்புறம் அவங்க அம்மாவை அக்காலாம் கூப்பிட்டு வந்து ஸ்டேஷனில் வச்சோன்னே இது வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்துச்சு. 1 வருஷம் மிஸ் ஆகிடுச்சு, 1 வருஷம் போட்டாங்க. சரி நம்மளை அதை நான் மறந்துட்டேன். இதெல்லாம் நம்மள இது மாதிரி அசிங்கப்படுத்துச்சு, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம புருஷனாச்சே சொல்லிட்டு ஜாமீன் எடுக்க வக்கீல்லாம் அது சொல்கிற வக்கீலெல்லாம் பார்த்து வீட்டு வேலை செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு பணம்லாம் கட்டி வக்கீலுக்கு வெளியே வரப்போ இவங்க கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க அம்மா அந்த 21 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஏதோ தங்கச்சி அங்கே போயிடுச்சுல கட்டி குத்தோடனே அங்கே பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அப்போது கல்யாணம் பண்ணிட்டு அப்போது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு 10 வருஷம் பேச்சுவார்த்தை இல்லை. அப்போ இவங்க வீட்டுக்கு வரப்போ வந்தப்போ என்கிட்ட பேசிச்சு அருள் ஃபோனில், என்கிட்ட ஃபோன் பேசிச்சு. என் நம்பர் யார்கிட்டையும் வந்து வாங்கிட்டு நானே யாருன்னு கேட்டேன். அதான் அருள்தாஸ் பேசுகிறேன், எப்படி இருக்கேன், அதை லவ் பண்ணுறப்ப பேசுவோம்ல அதே மாதிரியே பேசிகிட்டு இருந்தோம். இது மாதிரி வந்து இத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. அந்த பொண்ணு வந்து போலீஸுக்கு படிக்க வச்சுட்டேன். நான் ட்ரைனிங் போகிறதுனால குழந்தைய 5 குழந்தை அபார்ஷன் பண்ணிச்சு. உனக்கு பண்ண துரோகம் தான் எனக்கு வந்து குழந்தை இல்லை
அதனால் வந்து நான் வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு, நான் வந்தால் ஏற்றுப்பியான்னு கேட்டுச்சு. டைவர்ஸ் ஆயிடுச்சு சொல்லிச்சேன்னு, குழந்தை இல்லை சொல்லிச்சேன்னு, நானும் தனியாக தான் இருக்கனால சரி சொன்னேன். நான் வரேன் நான் இருந்த வீட்டில் வந்து இருந்துச்சு. ராஜான்னு ஒரு பையன் தான் வேலை செஞ்சு, இந்த பையன் வேலை போயிடுச்சு, வேறு கம்பெனியில் தேடுற வரைக்கும் என் கூட இருந்தான். ஃப்ரெண்டு சின்ன பையன் தான், ஃப்ரெண்டு மேலே ஒரு 18-20 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு குழந்தை உண்டாச்சு. ஒரு வாரம் இருந்து வயிறு வலின்னு கத்தி அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க பெரிய டாக்டர் வந்து குழந்தை டியூப்பில் தங்கியிருக்கு, அது இது பண்ணலைன்னா உயிருக்கு ஆபத்து சொல்லிட்டு. அந்த குழந்தை வந்து நான் யார் கூட இருந்தனால தான் அதை அபார்ஷன் பண்ணேன் நான். அப்படி சொல்லிட்டு அது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங், அதுலேருந்து ஆரம்பிச்சுது. என் பையன் திருப்பி மாசமான பாருங்க, அந்த பையன் பிறந்து எத்தனை வரப்போ வீட்டுக்கு யாரோ ஒரு பொண்ணு வந்துட்டு வாசல் பெருக்கிற சொல்லி விட்டுட்டு போனேன். நீ இல்லை வாரம்னா மரவாசல் செய்யணும்ல, குழந்தை பேத்துக்க போனால், அதனால் பக்கத்து வீட்டு பொண்ணை செய்ய சொன்னால் அது உள்ளெல்லாம் வந்து போகுது அப்படி சொன்னாங்க. நான் வந்து அது இதுவாக பண்ணல, நம்ம உடம்புல ஒரு குறை இருக்கே சொல்லிட்டு அதை நான் வந்து கேட்கல, விட்டுட்டேன். அது யூதாக்கு ஒரு வயசு ஆயிடுச்சு என் பையன். அருள்தாஸ் கூட வீட்டில் இருந்துட்டு போயிடும். வீட்டில் இருந்த பொண்ணு பக்கத்து வீட்டு, அதை நம்ம குவார்ட்டர்ஸில் அண்ணன் இருக்காங்களா, அந்த அண்ணனை கல்யாணம் பண்ண பொண்ணு கன்னிகாபுரத்தில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நாங்கள் கன்னிகாபுரத்தில் இருந்தோம் கல்யாணம் ஆன புதுசில். பக்கத்தில் சுடுகாடு இருக்குல்ல, ஏவிஎம் சுடுகாடு, அங்கே இருந்தோம். அந்த அண்ணன் கிட்ட நான் அந்த பொண்ணு வந்து இது மாதிரி இன்னொரு வாட்டி மீட்டிங் போகிறப்போ யூதாக்கு ஒரு வயசு இருக்கப்போ கீழே குழு நடத்தின்னு இருக்கும், ஒரு குழு லோன் கலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு வர, எப்படியோ 3 1 ஹவர் ஆகும், எல்லாருக்கும் 25 பேர் பணம் கலெக்ஷன். அந்த பொண்ணு கட்டிட்டு நான் மேலே போகிறக்கா வீட்டுக்கு சொல்லிச்சு. அவங்க வீட்டுக்கு இப்படி போது பார்த்தா அவங்க வீட்டுக்கு போகாது, எங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கு போல, எனக்கு தெரியாது. நான் குழுலாம் முடிச்சுட்டு மேலே போய் அதுவும் தட்டிட்டு வெளியே நிற்கிறேன். இதோ வரேன்னு இது சொல்லிச்சு. சரி பாதியில் தூங்குது போலன்னு வாசல்லையே உட்காந்துன்னு இருக்கேன் படிக்கட்டுலேயே. அப்புறம் தட்டினா வளையல் சத்தெல்லாம் கேட்குது. அந்த பொண்ணு அந்த புடவை இப்படி மேலே பிடிச்சின்னு வந்து பாத்ரூம்லேருந்து வரேன்க்கா அப்படி சொல்லுது. அப்போது நான் அந்த பொண்ணை ஒன்றும் சொல்லாத கீழே கூப்பிட்டு நான் சொன்னேன், என்னாடி இங்கே என்னாடி நடந்துச்சுன்னா, இல்லைக்கா ஆயிடுச்சு எனக்கு, அதான் நான் துணி தேடினா அண்ணன் உள்ளே தூங்குறாரு அப்படி, ஒரு ரூமு தான் அது, உள்ளே தூங்குறாரு அப்படி சொல்லிட்டு பெட்ஷீட்டை ஃபுல்லாக மூஞ்சியில் போத்திட்டு படுத்துட்டு இருக்காது. அந்த பொண்ணை கேட்டு நான் திட்டினதுலேருந்து அந்த 4 வருஷம் இன்னும் அந்த பொண்ணு போய் சொல்லிச்சுன்னு எனக்கு தெரியாது. அந்த 4 வருஷமாக வந்து என்கிட்ட ரொம்ப எதுக்குனாலும் அடிக்கிறது. என் பையன் பிறந்து 15வது நாள் நான் தூக்க மாட்டேங்கினேன். வீட்டுக்கு அதுவெல்லாம் உடச்சி வந்து எல்லாரும் இது பண்ணாங்க, ஹவுஸ் ஓனர்லாம் அந்த வீட்டை காலி பண்ண சொன்னாங்க. ஏமா வீடு இது அட்வான்ஸ் கொடுக்காத மேடம், தூக்க மாட்டேங்கினேன்ல, அவங்களுக்கு மேலே எதனா இதுவாகும். அதான் அப்பயே ஹவுஸ் ஓனர் நான் நீங்க வேற கல்யாணமே பண்ணிக்கல மேடம். எங்கள் வேலை செய்கிற வீட்டில். இப்போ என்னம்மா பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் ரொம்ப அடிக்குது வதைக்குது. இப்போ தான் நான் கொஞ்ச நாளாக தான் மேடம் தடுக்கிறேன். அந்த கத்திலாம் எடுத்து வயிற்றுல குத்த வரப்போ தடுத்ததை பாருங்க, இங்கே 6 தையல் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ போன வாரத்துக்கு முன்னாடி. அருள்தாஸ் எப்படியாப்பட்ட ஆளு? தண்ணி அடிப்பறா? பயங்கர தண்ணி, பீடி பிடிச்சி அந்த கெஞ்சா. இப்போ அந்த திருட்டு வேலை இருக்கா? இப்போ இருக்கு, இப்போ இல்லை சொல்றாங்க மேடம். இப்போ எந்த கேஸும் இல்லையா? என்ன எப்படி சம்பாதிச்சு கொண்டு வர? ஆட்டோ இப்போதான் மேடம் ஓட்டுது ஆட்டோ. அதுக்கு முன்னாடி இல்லை மேடம், நான் வீட்டு வேலை செஞ்சுதான் மேடம் அதை உட்கார வச்சு சாப்பாடு போட்டுருந்தேன் என் புள்ள பிறக்க. எதுக்கு அப்படி பண்ணீங்க? நம்ம கூப்பிட்டுட்டோமேனு. உங்களுக்கு ரொம்ப லவ் அவர் மேல? அதான் மேடம், பேர் கெட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி உடம்பு வரைக்கும் இருக்குல்ல மேடம், இது மட்டும் தான் பார்த்துச்சு. இது வந்து ஆனால் எல்லாரோடையும் சேர்த்து வச்சு பேசுது மேடம். என் குழந்தை கூட நீ இல்லைன்னா இவன் கூட இருப்பேன் சொல்லுது மேடம். அந்த குழந்தை முன்னாடி அது மாதிரி பண்ண சொல்லுது மேடம். வச்சுட்ட போத்திட்டு குழந்தை முன்னாடி நான் படுத்துன்னு இருக்கேன் மேடம். படுக்கலன்னு என்னால் உடம்பு முடியலன்னு சொல்கிறப்போ வந்து அந்த கத்தி எடுக்கிறது, இவ்வளோ பெரிய லாடு வந்து டிவி ஸ்டாண்ட் அடியிலே வச்சுக்குது மேடம். படுக்கிறியா மண்டையில் போடுவான்னு பிளைடு வாயில் எந்த நேரம் பிளைடை வச்சுக்கின்னு அந்த இதுக்கு தான் கூப்பிடுது மேடம். அழுவுறாரு அவரு? அப்படிதான் மேடம் பண்ணுது அது. ஏன் இப்போ 4 நாள் முன்னாடி என்ன நடந்தது? இந்த இப்போ ரிமாண்ட் பண்ணுறேன்னு போலீஸ் தேடின்னு இருக்கான். எதுக்கு? இது அன்னைக்கு பிளைடை வச்சு அறுத்துருச்சுல்ல. யார் என்ன? எப்போ? போன சனிக்கிழமைக்கு வந்து இது ஃபுல்லாக இங்கெல்லாம் உடம்பெல்லாம் அறுத்துருக்கு. இந்த காயம் இருக்குனால இங்கெல்லாம் தெரியல. ஏமா? அதான் அந்த இதுவுக்கு தான் வரல, நான் அறுத்துருவேன்னு சொல்லி. அப்போ அவன் கூட எந்தல இப்படி இந்தியா, இவன் கூட எந்தல இப்படி இந்தியா, அங்கே இப்படி கிடைக்குதா இங்கே இப்படி கிடைக்குதான்னு இதே பேச்சு தான். எப்போ பிளேட் எடுத்து அறுக்கிறது வரை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கதவு திறக்க ஓடி அந்த மேடம் வாய்க்குள்ள தானே மேடம் எப்பவுமே பிளைடை வச்சுன்னு பக்கத்தில் படுக்குது. அதுக்கு கழுத்துல எல்லாம் பண்ணிட்டாளா? அன்னிலேருந்தா போலீஸ் வந்து அது தெரிஞ்ச உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்னீங்க. ஆமா. அந்த இப்போ உங்களுக்கு வீடெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்கல்ல லீஸ்ல,
அந்த அம்மாக்கெல்லாம் தெரியுமா அதெல்லாம்? தெரியும். அவங்க எதுவும் பண்ணலையா? அந்த அம்மா தான், நீ இவ்வளோ குழுவில் இருக்க, இவ்வளோ தைரியமா அப்பயே அவங்க விட்டு போனப்பயே தைரியமா இருந்தா இப்போ என்னத்துக்கு இப்படி இருக்கேன்னு கேட்குறாங்க. அவங்க நம்பர் கூட. பிரிஞ்சு இருக்கணும்னு ஆசைப்படுறியா? ஆமாம் மேடம். அந்த ஒரு பையனுக்கு மேலே குழந்தை பெற்றுக்க கூடாது, இதுகிட்ட அப்பத்துலேருந்தே நான் சித்திரவதை அனுபவிக்கிறேன்னு இந்த பையன் பிறந்து 1 வயசுக்குலாம் போய் ஆப்ரேஷன் பண்ணினேன் அந்த மேடம். குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டேன் நான். எவ்வளோ நாள் சேர்ந்து வாழ்ந்திருப்பீங்க இந்த 20 வருஷத்துல? இந்த 6 வருஷம் தான் வாழ்ந்திருக்கும். அதுக்கு முன்னாடி வாழல. இந்த 6 வருஷத்துல எத்தனை வாட்டி பிரிஞ்சிருப்பீங்க? பிரிவே இல்லை மேடம். நான் தான் மேடம் ஒரு நைட்டும் போய் ஒரு வீட்டில் படுத்துக்கிறேன். குழந்தை தூக்கின்னு போய் இது வீட்டில் தான் மேடம் படுத்துக்குது. நாங்க என்னமா பண்ணோம்? எனக்கு வேணாம் மேடம். அது கல்யாணம் பண்ணதுக்கு ப்ரூஃப் இல்லை, குழந்தை பிறந்ததுக்கு ப்ரூஃப் இருக்குது. சீமந்தம் பண்ணாங்க, இது ஏமாற்றிட்டு போய்டோன்னு அதில் ஃபோட்டோலாம் பிடிச்சிக்கிறாங்க. சீமந்தத்துக்கு 2 பேரை சேர்த்து வச்சு அந்த ஃபோட்டோலாம் இருக்குது. எனக்கு வந்து அதுக்கிட்ட இருந்து பிரித்து விட்டுடுங்க மேடம். என் பிள்ளைய வச்சு நான் நல்லா இருக்கணும் மேடம். உங்களை அடிக்கும்போது கேரளாவில் அவங்கள கொன்ன மாதிரி அவளை கொன்ன மாதிரி கொல்லுவேன் அப்படிதான் சொல்லுது மேடம். யாரை கொன்னாரோ? அந்த பொண்டாட்டியை கொன்னுட்டேன் நான். அதே மாதிரி உன்னை கொன்னுடுவேன். இப்போ கூட முந்தா நாள் உண்மையாம்மா? நான் பார்க்கல மேடம் கண்ணாரு. அது மாதிரி பிளாக்மெயில் பண்ணுது மேடம். அருள்தாஸ் சொல்லுங்க மேடம். ஏதோ ஒரு பொண்ணை ஊரில் கொன்னுட்டேங்களா? நானா மேடம்? யார் மேடம் சொன்னது? நீ தான் சொன்ன அந்த பொண்ணை கொன்ன மாதிரி உன்னை கொன்னுடுவேன்னு. பாருங்க மேடம், நான் அது மாதிரிலாம் சொல்லவே இல்லை. அந்த பொண்ணை கொண்டுட்டாக்கா என்னை விட்டுருவாங்களா? ஜெயிலில் தூக்கி போட மாட்டாங்க? இல்லை, நீங்கள் தான் பெரிய செல்வாக்குள்ள ஆளாச்சு. 1 வருஷம்தான் ஜெயிலில் போட்டா. அதுக்கப்புறம் நீங்கள் பிளேடால் கழுத்தெல்லாம் அறுத்தீங்களா? கழுத்தை பிடிச்சேன், அது கீறிக்கிச்சு, நகம் பட்டுச்சு. பிளேடால் நானே சூசைட் பண்ணிட்டு போயிட்டேன். அதை அறுத்து ரிமாண்ட் பண்ண போறாங்க தான். நானே சூசைட் பண்ணிட்டு தான் போயிட்டேன். இல்லை, இவளுக்கு பிளேடால் அங்கே எல்லாம் அறுத்திருக்கேன். ஐயோ, அவ்வளோ ரத்தம் இங்கெல்லாம். பிளேடால் கையில பிடிச்சேன், அந்த கழுத்தை பிடிச்சேன் கோவத்துல, அந்த பட்டுச்சு. வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க எதுக்கு பிளேடால் அறுத்து? இது என்ன சொல்லுதுனாக்கா, எவகிட்டனா போடா, என்கிட்ட வராதரா, எவகிட்டனா போடா, இதையே சொல்லுது. கேளுங்க, நீங்களே கேளுங்க, கேளுங்க. எல்லாரும் கூட சம்மந்தப்படுத்தி பேசிட்டு. உங்க 2 பேருக்கு என்னதான் பிரச்சனை அதை சொல்லுங்க. இப்போ நீங்க ஒரு மாதிரி சொல்றீங்க, அவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க. எனக்கு வாழ்க்கை வேணாம் மேடம். ஏன்னா கூட இருக்கலன்னா அடிப்பாரு, கத்திய தூக்குவாரு, இல்லை குழந்தைய வெட்டிடுறேன்னாரு, இல்லை உங்க அம்மா அறுத்துறேன்றாரு. அத்தனையும் போய் சிலிண்டரை திறந்து விட்டு அத்தனையும் போய் இவங்க குடும்பத்தையே, அம்மா அண்ணன் எல்லாரையும் மூலிக்கு இருந்தவங்களை சேர்த்து விட்டதே நான் தான். அந்த மாதிரி இருக்கிறவங்க தப்பு பண்ணுவானுங்களா? சொல்லுங்க. மூளைக்கு சேர்த்து உள்ள மேடம். எல்லாம் பக்கத்துல தான் மேடம் இருக்காங்க. தேடி கண்டுபிடிச்சி ஓடுனதுல இருந்து இன்னும் கூட இப்படி மூஞ்சிக்கு நேரா பார்த்தா கூட கிட்ட பேச மாட்டாங்க. வீட்டை விட்டு வந்துட்டமே நம்ம ஒரு வைராக்கியமா வந்து நான் தலை வந்து இன்னைக்கு கெட்டமே சொல்லிட்டு அம்மா விட்டு வாசல் போகக்கூடாதுன்னு ஃப்ரெண்டுங்க வீடு, தெரிஞ்சவங்க வீடுன்னு இருந்து வீட்டு வேலை செஞ்சு சம்பாரிச்சு வச்ச பணத்தை வந்து நீ அழிச்சு, அதை கூட நான் பெருசா நினைக்கல. ஆனா என்னைக்கு நீ என் குழந்தையோட சம்மந்தப்படுத்தி பேசுறியா? அப்புறம் என்ன மேடம் ஒரு வாழ்க்கைனா? என்ன மேடம் சம்மந்தப்படுத்தி பேசல, அதுவே அது ஸ்டேஷன்லயும் போய் சொல்லிச்சு. அப்படி ஸ்டேஷன்ல 20 வாட்டி மேடம், 1 வாட்டி 2 வாட்டி கிடையாது, 20 வாட்டி 25 வாட்டி என்ன எப்போ பிடிச்சி கொடுக்கும். பச்சையா சொல்லும், இது அப்படி பண்றேன், இப்படி கூப்பிடுறான், இப்படி பண்றான் அப்படின்னு பச்சையா சொல்லும். ஒரு எஸ்ஐ அட்வைஸ் பண்றாரு மேடம், எங்க காட்டு அங்க சொல்லுது, இதோ பாருங்க சார் அப்படின்னு. ஒரு எஸ்ஐ கிட்ட பேசலாம் ஒரு ஆம்பளை? அதெல்லாம் இது போய் சொல்லுது மேடம். இப்படி பண்றாங்க, என்ன வரலன்னா லாடு வெச்சுக்குது மேடம். டிவி ஸ்டாண்ட் ராட் வச்சிருக்கீங்களா? என்ன மேடம் ராட் வச்சிருக்கீங்களா? புரியல. ராட் வச்சிருக்கீங்களா? ராடா? ராடுலாம் ஒன்றும் கிடையாது மேடம். ராடுனாக்கா இந்த ஆட்டோக்கெல்லாம் வருது, கிக்கர் ராடு, அது எடுத்து வச்சிருப்பேன். எதுக்கு? டிவி ஸ்டாண்ட் கடியில வெச்சினே நீ போய் இருக்கல உன் மண்டையில அது நம்மளுக்கு வேற மாத்துறதுக்கோசம் வச்சு. செயின் எல்லாம் இருக்கு, செயின் ஸ்நாச்சிங் பண்ணுவீங்களா? நானா? அதெல்லாம் பொய் சொல்லுது மேடம், அது இல்லாத பொய்யெல்லாம் சொல்லும். அது இது எதுக்கு மேடம்? ஷாக்கப்பர் மேடம், இது 2 வீலர் ஷாக்கப்பர். இது 2 வீலரே இல்ல உனக்கு இன்னத்துக்கு வீட்டுல இதுக்கு அடியில வச்சுக்கின்னு கூப்பிடுது. இப்படி நானே இங்க குழந்தை அங்க, அது குழந்தை இப்படி 1 செகண்ட் மேல படுத்து கீழே போட்டோடனே குழந்தை படுத்தோடனே. நீ எப்போ குழந்தைய மேல போட்டு தூங்க வச்சுக்கிற? எல்லாம் அவன் ஏமால தான் வந்து 10 தூங்கி இருக்கிறான். அப்படி வரலன்னா அந்த பையன் முழிச்சுக்கினா அவன் மூஞ்சில நான் பெச்சிட்டு போட்டா போடக்கூடாது. நெருப்பு வச்சதுக்கு அர்த்தம் கிடையாது. கடவுள் சத்தியமா சொல்றேன், நாசனமாகிறார். இதுக்கு மேல ஒன்றும் பேசுற மேடம். 20 வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி நீங்க நடந்திருக்கிறேன்னா இதுவே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துரும். இதுவே கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே ஊரெல்லாம் கூட்டிடும். ஊரை கூப்பிட்டுடும், ஸ்டேஷன்லேருந்து வருவாங்க, நைட்னு போவாங்க. நான் சொன்ன உடனே சரி ஓ அப்படியே ஒரு 2 ஹவர்ல அமுச்சு விட்டுருவாங்க. 2 ஹவர்லாம் இல்லை மேடம், ஸ்டேஷனுக்கு கூட்டுனே போக மாட்டாங்க. வந்து வீட்டில் தான் நம்ம 100 கச்சோனே வீட்டில் வந்து பார்க்குறாங்களே. அப்படியே இப்படி பத்துன்னு அப்பமா வரேன். அவனு தவறே செய்யலை. நான் குழந்தைக்கு இந்த ஒரு 10 ரூபா குத்தி அதனா ஒரு துணி வாங்கி கொடுத்துக்கிறேன்னு கேளுங்க மேடம். இத்தனை வருஷத்துல இல்ல பொண்டாட்டி என்ன பிரச்சனை?
நீங்க ஏன் அந்த மனைவியை விட்டுட்டு வந்தீங்க அது சொல்லுங்க இப்போ. அது வேண்டாம் மேடம் விட்டு. இல்ல சொல்லுங்க, அது சொல்லணும். இல்லைன்னா அது சால்வ் பண்ண முடியாது. இதால தான் விட்டுட்டு வந்தேன். கொலை பண்ணா சொல்றாங்க. இது வந்ததுனால தான் விட்டு. கொலை பண்ணனா ஜெயிலில் இருக்க மாட்டேனா மேடம்? கொலை பண்ணனாக்கா எப்படின்னா ஆதாரம் இருக்குது? யார் சொன்னது கொலை பண்ணது? இது கண்ணால நீ தான் பார்த்து. சரி, சொன்ன. இது number பொய் கொடுங்க, சொல்லுது நாங்க இது. check பண்ணிக்கிறோம். நம்பர் கொடுங்க. என்ன நீங்க எதுவும் பண்ணலன்னா நம்பர் நம்பர் எதுவுமே இல்லையே. எந்த ஊரு? திருச்சூர். திருச்சூர்ல எங்க? திருச்சூர் சாலக்குடி. சாலக்குடியில இருக்கா எங்க? கேளுங்க மேடம். சாலக்குடி தான். என்னாச்சுப்பா, மனசுல குழப்பம் இருக்கா? சந்தேகம் வருதா உங்களுக்கு? ஆமாம் மேடம். அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு டாக்டர் ஹெல்ப் தேவையா? நான் டாக்டர் பார்த்துட்டேன் மேடம். என்ன சொன்னாங்க டாக்டர்? அவங்க வந்து ஒரு ஆள் கூட இருந்தால் அட்மிட் பண்ணுறேன்ட்டாங்க மென்டல் ஹாஸ்பிட்டலே. என்னாச்சு? அப்படி என்ன செய்யறது? ஒரு என்னமா? அப்படி இல்லை மேடம். ஒரு அது வாட்டி எழுதி வந்து கொடுத்துருக்காங்க. என்னை இது ரொம்ப அடிச்சு மூஞ்சிலாம் வீங்கி போயிட்டு ஒரு 2 நாள் ஆட்டோ ஓட்ட போத வீட்டில் இருந்துச்சு. 3ஆம் நாள் வந்து நான் செஞ்சது தப்பு, இனிமேட்டு உன்னை நான் கூப்பிட மாட்டேன், இனிமேட்டு நீ சொல்கிறபடி கேட்குறேன் அப்படி சொல்லி ஏஎஸ் ஆஸ்பத்திரிக்கு என்னை இட்டுன்னு போ அப்படின்ச்சு. பக்கத்தில் தம்பி, எனக்கு ஒரு விஷயம் போனேன் சொல்லுங்க மேடம். தம்பி. மேடம் சரி இருக்கட்டும், நான் பாக்குறேன். நீங்க இப்ப எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. அந்த டாக்டர் அம்மாட்ட கேட்டுச்சு மேடம், என்னை கீழ்பாக்கத்துக்கு எழுதி கொடுங்க, நாங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. அவங்க எழுதி கொடுத்தாங்களே தவிர போகவும் இல்லை வரவும் இல்லை. அதை வச்சுக்கினே அந்த ஒரு இதுவை வச்சுன்னு இதை வந்து சொல்லுங்க மேடம். அது என்ன பிரிஸ்கிரிப்ஷனா? ஆமாம், ஒன்று மென்டல் ஹாஸ்பிட்டலில் எழுதி கொடுத்தது, இன்னொன்று வந்து இந்த சூசைட் பாயிண்ட்டுக்கு போனது. அது ராயப்பட்ட. சரி, ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வருது? வேண்டாம் மேடம், சாரி மேடம். பரவாயில்லப்பா, சொல்லுங்க. என் குழந்தை லைஃப் போயிடும், வேண்டாம், கோச்சிக்காதீங்க. சொல்லுங்க மேடம். நான் எந்த தப்பும் பண்ணல மேடம். இது ஒண்ணு என் உடம்புல இருக்கிற குறை இது மேடம். என் அந்த மேல வேற குறையெல்லாம் எந்த ஒன்றே குறையும் கிடையாது. இல்லை அந்த மேடம். பொண்ணு நல்ல பொண்ணு தான், எனக்கு தெரிஞ்ச வரையும் தங்கமான பொண்ணு. இப்போ வர வர அது கெட்டு போச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. வர வர எனக்கு கவனிக்கிறது சரியாக கவனிக்கிறது கிடையாது. தலைவாரம் நகத்தை வெட்டி விடுவோம், தலையில் இருக்க பேனு. இந்த உங்களுக்கு பேனு ரொம்ப பிடிக்குமா உங்களை? ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பேனு பார்க்க உயிரே விட்டுருவேன் நான் ஒரு டைமில். சரி, இதை பாருங்க அம்மா, அவர் வேணுன்ட்டு பண்ணறதில்ல. அப்படியெல்லாம் உங்க மேல சந்தேகப்படுறது கூட அவரோட ஃபீலிங்கா இருக்கலாம். அந்த கோவம் கூட அந்த பிரச்சனைலாம் இருக்கலாம். ஏன் சின்ன அதனால வயசுல தான் இருந்து கோவம். நீங்க இப்படிதானா? இல்லை மேடம், எப்போல இருந்து உங்களுக்கு இப்படி கோவம் வர ஆரம்பிச்சது? அப்படிதான் மேடம். கோவம்னா- இரும்மா, அவர் கொஞ்சம் பேசட்டும்மா. மேடம் உங்கள் இருக்க சொன்னல நான், ஒருத்தனுக்கு கோவம் வருது, ஏதோ ஒரு ஆசையாக இருந்தாக்கா, ஏதாவது தவறு இருந்தாக்கா, 3 மாசமா ஒரே வீட்டில் தனித்தனியாக இது வரைக்கும் தொட்டுக்கிறேன்னு கேட்டு பாருங்க. அது என் கூட லவ் பண்ணிது கூட இந்த சுண்டவரில் கூட என் பட்டது கிடையாது. கெட்ட எண்ணமே கேட்டு கிடையாது. பாருங்க, நீங்க எதிர்க்க வச்சு சரி, கேட்டு எப்போல இருந்து இது மாறுச்சு தம்பி? இப்பதான் மேடம், நடுவில் தான் மேடம், ஒரு 2.5 வருஷம் அது அவ்வளோ. என்னாச்சு? உங்க தண்ணி பழக்கம் ஜாஸ்தியான தண்ணி பழக்கம். ஆமா, இதெல்லாம் தான் தண்ணி அடிக்கிறேன். எதுக்கு அவங்களால தண்ணி அடிக்கிறீங்க? அவங்க என்ன தப்பு பண்றாங்க? அப்பதானே அவங்க திருத்திக்க முடியும். சந்தோஷமா இருக்கிறதுக்கு வராது, கூப்பிட்டாக்க உடனே ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும். கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிச்சாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் அசிங்கம் என்ன இட்டு போய் இது பண்றோம். கூப்பிட்டாக்கா உடனே ஓடிடும், எந்த போயிட்டு என்ன அடிக்க சரி, வரேன்னு நீங்க சொல்லிட்டு. மனைவிட்ட ஆசையா இருப்பீங்களா? இல்ல நல்ல அவளை பாசமா தான் மிரட்டுவீங்களா? இருக்கான். கறி மீன். பிளேடால எல்லாம் அறுத்தானா எப்படிப்பா? என் தம்பி நம்பர் தரேன், ஃபோன் போடுங்க, ஃபோன் போட்டோன்னா கேட்டுங்க. சேர்ந்து வான்னு சொல்லித்தான் நீங்க வந்தீங்க. இல்லைன்னா நீங்களே வெளியே பிரிஞ்சு போயிருப்பீங்க. சேர்த்து வைக்கணும்னா 2 சைடுல இருக்கிறது மிஸ்டேக்ஸும் நாங்க கேட்டு அதை திருத்தறதுக்கு அட்வைஸ் பண்ணோம். அவங்க உங்க சைட்ல இருந்து மிஸ்டேக் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க, குழந்தை இருக்கிறது கூட கவனிக்காம அதை கூட நினைச்சு பார்க்காம அவங்கள ஃபோர்ஸ் பண்றீங்க. இப்படி சொன்னாக்கா அதை நம்புவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்லேயே நான் சொல்லியிருக்கிறேன். இது அதுமாரி தான் மாற்றி மாற்றி சொல்லுவேன். 1னாக்கா 9ன்னும், 2னாக்கா 4 சொல்லும். அது பயங்கரமானது. சரி, அது அந்த பொண்ணுட்ட பிரச்சனை. அடுத்தது நீங்க அறிவில்லை மேடம், கொஞ்சமாவது ஒரு மனுஷனுக்கு புத்தி இருக்காது. குழந்தை பக்கத்துல மூச்சுன்னு இருக்கும்போது யாராவது பண்ணுவாங்க. சரி, அடுத்த விஷயம், நீங்க பிளேடு அதெல்லாம் எடுத்து அறுக்குறீங்க, அடிக்கிறீங்க, ரத்தம் ஊத்துற மாதிரி அடிக்கிறீங்க. அந்த கோவத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எதுவுமே பண்ண மாட்டேங்குது. அவங்க நீங்களே சொல்லுங்க, அவ சொல்றதெல்லாம் போய் நீங்க சொல்லுங்க, உங்க சைடுல இருந்து என்ன மிஸ்டேக்? அது அறக்கிறதெல்லாம் ஒன்னும் கிடையாது. புரியுது, நீங்க ரொம்ப பாசமான மனுஷன். கோவம் வரும் எனக்கு. கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க? கோவம் வந்தா ஒண்ணுமே பண்ண மாட்டேன், அடிக்கிறதுக்கு போவோம், அதை போலீஸ் ஸ்டேஷன் ஓடிடும். அப்ப எப்படி அடிச்சு ரத்தம் வந்தது? அது இப்ப லாஸ்டா அடிச்சது, ஃபைனலா அடிச்சது போன வாரத்துக்கு. அப்ப அந்த கழுத்துல அறுத்தது? அது கையில பிடிச்சி நகத்துல பிடிச்சி வலிச்சனா, அப்போ வந்து அறுத்துக்குச்சு. அவங்க எல்லாம் மேலே விழுந்துட்டாங்க. அவங்க மாமியார், எங்கள் மாமியார், என் மச்சாங்கச்சாலாம் வந்து நெஞ்சில் விழுந்து பிடிச்சாங்க. அப்போ நான் டைட்டாக பிடிச்சேன்னா அதில் கீறிக்குச்சு. சரி, நீங்க உங்க மேல என்ன தப்பு இருக்கு? என் மேலே ஒரு தவறம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் இது வந்து அவகிட்டையாவது போ, எங்கேயாவது போ, என்கிட்ட வராத. சரி, நீங்க இந்த 6 வருஷம் அவங்க கூட இருந்தீங்களே, நீங்க அவங்கள விட்டுட்டு வெளியே போக வேண்டியதானே? எதுக்கு அவங்களோட இருக்கீங்க? என்ன காரணம்? அது மட்டும் சொல்லுங்க. அது பிடிக்கும் எனக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. என்ன பிடிக்கும் உங்களுக்கு?
அப்படி குணம் பிடிக்கும். என்ன குணம்? நல்ல குணம். நல்ல குணம். அப்புறம் ஏன் சந்தேகப்படுறீங்க அவங்கள? பாசமாக பார்த்துனது இப்போ நடுவில் பார்க்கலையே, அதான் உங்களுக்கு தெரியாம சந்தேகம் வருது, உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல சந்தேக புத்தி. அது குடிப்பழக்கம் வந்தாலே இந்த பிரச்சனை வரும். குடிக்க மாட்டேன் மேடம். சொல்லி கேட்டு பாருங்க, நான் குடிக்க மாட்டேன், நீ கரெக்டாக இருந்தால் நான் ஏன் குடிக்கிறேன் அப்படின்னு. ஏமா அவங்ககிட்ட பாசமா இருப்பாரா? இல்லை மேடம், அந்த ஒரு வந்துச்சுல வீட்டுக்கு தாலி கட்டி விட்டுட்டு 3 மாதம் கழிச்சு, அப்போ எங்கள் வேலை சார் வீட்டில் வந்து அந்த லவர்ஸ் டேக்கு கொடுப்பாங்களே டிக்கெட், அந்த பாலசுப்ரமணியம் இதெல்லாம் பெசனாரில் எங்கேயோ நடந்துச்சு, அவங்க கொடுத்தாங்க. அதுக்கு போயிட்டு வந்தோம். நைட்டு லேட் ஆகிடுச்சு, அதனால் இன்றைக்கி நைட்டு வந்து உங்கள் வீட்டில் தங்கிக்கிறேன், நான் நாளைக்கு வீட்டுக்கு போய்க்கிறேன்னுச்சு. அன்றைக்கி லவர்ஸ் டே அன்றைக்கி தப்பு பண்ணேன் மேடம். அன்றைக்கி ஒரு நாள் தான் மேடம் பாசமாக இருந்துச்சு. அவருக்கு உங்க மேலே நிறைய பாசம் இருக்குது, ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி அவரோட சைட்லேருந்தும் நீ பார்க்கணும். குறை சொல்லிகிட்டே இருந்தால் பிரயோஜனம் இல்லை, புரியுதா? அவரோட சைடில் என்ன ப்ராப்ளம்னு நீ பார்க்கணும். சரிங்க மேடம், ஏன்னா வந்து தெரியல, இப்போ குடும்பம் பண்ணனால எனக்கு வந்து நான் தனியாக இருந்தனால எனக்கு தெரிலன்னு வச்சுக்கோங்க. குடும்பம்னா என்ன மேடம் நீங்கள் சொல்லுங்கள் மேடம். எனக்கு தெரில, நானே வீட்டு வேலைக்கு போயிட்டு நானே வாடகை கட்டிக்கினேன், நானே என் பிள்ளைக்கு இது பண்ணிக்கினேன், கூப்பிட்றப்பெல்லாம் இருக்கிறது மட்டும்தான் குடும்பமா? ஒன்று யூஸ் பண்ணிட்டு தேவையானதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாரு. இது வரைக்கும் வாடகைக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்தது இல்லை. சரியா? போய் சொல்லுது. தண்டல் வாங்கி கொடுத்துருக்குறேன், 5000 ரூபாய் கொடுத்துக்கிறேன், 7000 ரூபாய் கொடுத்துக்கிறேன். இல்லை மேடம், குழந்தை செயின் நகை வச்சுக்கிது, ஒரு 50000 ரூபாய் தனியாக கொடுத்துருக்குறேன், ஒரு 25000 ரூபாய் தனியாக கொடுத்துக்கிறேன். எங்கள் வீட்டில் இருந்து கொடுத்த காசு 3 கிராம் நகை தவிர 50000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்ததுங்க. யார் கொடுத்த? பாய் வீட்டுக்கு கொடுத்தது. 50000 பாய் வீட்டில் கொடுத்து நீ தானே கழிச்ச பாருங்க. அப்போ கொடுக்கலன்னு சொல்லிச்சா, இப்போ கொடுத்தேன்னு சொல்லிட்டு கழிச்சதுன்னு சொல்லிச்சா, பார்த்துங்க இதெல்லாம் தேவையா? அப்போ எப்படி மாற்றி பேச? நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்க மாட்டீங்களா மேடம்? ஒரு கறி வாங்கி வந்தாலும் மூஞ்ச காட்ட மேடம், ஒரு மீன் வாங்கி வந்தாலும் மூஞ்ச காட்ட மேடம். காசு எடுத்துன்னு வந்து 300 ரூபாய் 400 ரூபாய் டேபிள் மேலே தான் வைப்பேன் மேடம். இது ஒழுங்காக இருந்தால் தானே மேடம் நான் ஒழுங்காக இருக்க முடியும். சரி, நீங்கள் ஏன் அவங்க கூட இருக்கீங்க? அப்புறம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்க வேண்டியதானே? ஏன் உங்களுக்கு அவங்க கூட இருக்கிறதுக்கு விருப்பம்? சரிங்க மேடம். இல்லை, எனக்கு ஊருக்காரங்க அசிங்கமாக சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தான், அதனால தான் எனக்கு பிடிக்கல. ஊர்ல முக்கால்வாசி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, புருஷ முன்னாடி சண்டை தான், எல்லாம் பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு சனியம் பிடிச்சதுக்கு அந்த நாதாரி கூட வந்து சேர்ந்தது, அதோட பிரிச்சிச்சு. அதை ஊரை பிரித்து அவன் தங்கச்சி வாழ்க்கையும் அது கெடுத்துச்சு, பக்கத்து வீட்டுக்கிற வாழ்க்கையும் கெடுத்துச்சு. மோசமான பொண்ணு அந்த பொண்ணு கூட தான் நைட்டு ஃபுல்லாக கதை பேசினு இருக்கும். 11 மணி 10 மணி வரைக்கும் கதை பேசினு இருக்கும். பேசி நாசனம் பண்ணிடுச்சுங்க குடும்பத்தை. அதெல்லாம் போய் மேடம், அடுத்தவங்க குடும்பத்தை பத்தி பேசக்கூடாது. சோபியெல்லாம் கூப்பிட வைக்கவா? கூப்பிட வைங்க. சோபியா நம்பர் நிறைய மேடம், ஒரு அக்கா மாதிரி இருக்கிறாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, என்னடா ராத்திரில குழந்தையெல்லாம் அப்படி பண்றேன், நான் எங்க போவேன் இவ்வளவு பெருசை வச்சுன்னு அப்படின்னு. என்கிட்ட எப்படியா பேசுவேன் திட்டி அமிச்சாங்க. பேசுறவங்க கிட்டலாம் இந்த அசிங்கமா தான் பேசுவாங்க. என்னம்மா பிரச்சனை உங்களுக்குள்ள? கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. நாங்கள் ரொம்ப நாள் போகாமல் இருந்தோம். புருஷன் முன்னாடி நல்லா இருக்கிறாங்கன்னு தான் நாங்கள் இது வரைக்கும் போனதில்லை. இப்போ தான் ஒரு 5 மாதமாக இதுக்கு உடம்பு சரியில்லைங்கவும் வந்து இருக்கிறோம். வந்ததுலேருந்து ஒரே தகராறு பண்ணியிருக்காரு. என்ன தகராறுன்னே தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, இவர் எப்படி நல்ல மனுஷனா? இதுக்கு முதல் கொஞ்சம் நல்லா தான் இருந்தாங்க புருஷன் முன்னாடி. இப்போ ரொம்ப குடியே இருக்கவும் இதாங்கிறாருமா. என்ன பண்ணுறாரு அவர்? டெய்லி பொண்டாட்டி பகலும் இருக்கணும் நைட்டும் இருக்கணும், அந்த பொண்ணை தொந்தரவு கொடுக்குறாரு. இதுதான் அவங்களுக்கு. இது உங்க பொண்ணு சொல்றது தானே? நீங்க என்ன பாத்திருக்கீங்க? அதுதான் பார்த்தாங்க. 3 மாசமா வீட்டுல இருந்து ரோட்ல போய் உட்காந்து இருப்பாங்க. நான் ரோட்ல தான் போய் உட்காந்துக்கிறேன். நாங்க தனியா ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்குள்ள ஒரு ஆட்டோ சவாரி போயிட்டு கூச்சிட்டு வந்துடும். குழந்தை ஸ்கூலுக்கு 9 மணிக்கு போன உடனே 12 1 மணி வரைக்கும் ஸ்கூல்ல இருந்து வர வரைக்கும் இருக்கணும். திருப்பி ஒரு ரவுண்டு குளிச்சுட்டு 3 மணிக்கு போவோம். திருப்பி 7 8 மணிக்கெல்லாம் வந்துடும். இது வந்து நம்ம கவுன்சிலிங்க்கு, சைக்கியாட்ரிக் கவுன்சிலிங்க்கு ரெக்கமெண்ட் பண்றோம். நீங்க 2 பேரும் போய் சைக்கியாட்ரிஸ்ட்டை பாருங்க, சரிங்களா? இது நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. அம்மா, அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு சொல்றா, நீங்களும் சொல்றீங்க, அவருக்கு உங்க பொண்ணு மேல பாசம் எல்லாம் இருக்கு. ஆனா அவரை மீறி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நைட்ல வந்து கொஞ்சம் பயமா தான் இருக்குது. பிளேடு வாயில வச்சுக்கிறாரு, கையில கத்தி, மூஞ்சிக்கு பாக்குற கண்ணாடி சின்ன சின்னதா வச்சிருந்தா அதெல்லாம் உடைச்சு தலானிக்கு அடியில வச்சிருக்காரு. இவருக்கு வேற பெண்களோட தொடர்பு ஏதாவது இருக்கா? இருக்கு மேடம். அதை நான் வந்து கண்ணார அது வந்து உள்ள என்ன நடந்துச்சுன்னு என் குழந்தை யாரு கூட தொடர்பு அது எனக்கு தெரியல மேடம். இல்லைன்னு தான் சொல்ல, மனசு வர மாட்டேங்குது சொல்றதுக்கு. இருக்கா இல்லையா? அது யாருன்னா நான் திட்டுறேன்னு சொல்லிட்டு தான் மேடம் என்ன இந்த மாதிரி பண்ணுது.
அதுதான் மெயின் காரணம். அது மேலே இருக்க தப்பை என் மேலே திணிக்கு. நீங்க என்னம்மா நினைக்கிறீங்க? அந்த மாதிரி தொடர்பு இருக்கா அவருக்கு? அவங்களுக்கு தெரியாது. அவங்க இது வரைக்கும் நாங்கள் எங்கள் தனியாகவே இருந்தோம், நாங்கள் வெளியிலேயே இருந்தோம். 3 மாதம் நம்ம வீட்டில் வந்து இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்தாங்க, கோயில் திருவிழாவுக்கு வந்தாங்க நம்ம வீட்டுக்கு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் திருவிழா முடிஞ்ச விடி காத்தால வந்து திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னாங்க. பக்கத்தில் ஜிஹெச்சுக்கு எடுத்துன்னு போனோம். ராயப்பட்டிக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. இங்கே டெஸ்ட்டுக்கு எதுவும் இல்லை சொல்லிட்டு பெரிய ஆஸ்பத்திரிக்கு. பொழுது விடிஞ்சு ஒரு அந்த மாத்திரையும் ஊசி மட்டும் போட்டு அனுப்பிச்சாங்க. பொழுது விடிஞ்சு ஒரு 9 மணிக்கா பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, சர்ச்சு பக்கத்தில். அங்கே கூப்பிட்டு போனோம். ஹார்ட் ப்ராப்ளம், இங்கே எதுவும் இல்லைங்க, பண்ண முடியாது. அங்கே போனால் உடனே ட்ரீட்மெண்ட். அப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் சொன்னார், பப்ளிக் ஹெல்த் சென்டர் இட்டுன்னு போனால் கொஞ்சம் கம்மிமா, உடனே நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு. எங்கள் அம்மா எடுத்துன்னு போய் அங்கே சேர்த்துட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க கிட்ட ரூபாமானுங்கிறாங்க. அவங்க எதுவும் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவேன், 20,000 ஒரு ஊசிக்கு 20,000. போயிட்டு 20,000 வாங்கிட்டு போயிட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு பணம் எடுத்துன்னு வர சொல்லிட்டு வந்து 20,000 வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது ஆப்ரேஷன் பண்ணாங்க, ஆன்ஜியோ பண்ணாங்க. அதோட வரலை அவங்க. இது அந்த 3 கிராம் நகையை எவ்வளோ பணம் செலவு பண்ணோம். இவங்க பிள்ளைய அப்போ தேட முடியல. எங்கள் அண்ணனு எங்க இருந்தாரு? சமையல் வேலை செஞ்சு இவங்களாம் தனியாக தானே இருந்தாங்க வல்சர பக்கத்தில். அப்போது கண்டுபிடிச்சி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க திருவிழான்ட்டு. வீட்டாண்ட ஆடி மாதம் ஆனால் திருவிழா வரல, அதுக்கு. அதுக்கப்புறம் இப்பதான் வராங்களா? அதுக்கப்புறம் இங்கே தான் இப்ப இருக்கிறாங்க. ஏன் இருக்காங்க உங்க கூட? இதோ ஒரு பேஷண்ட் அட்டெண்டர் வேலை வந்துச்சு. என் பையனை நைட்டில் இது மாதிரி இது பண்ணின்னு இருக்கேன் சொல்லிட்டு ரொம்ப இந்த இழுப்பு மாதிரி வந்துடும் எனக்கு அடிக்கடிக்கு. இந்த கை காலில் வீங்கி இழுத்துக்கும். அது கொஞ்சம் இந்த நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளம். அப்ப நீங்க போறீங்களா பேஷண்ட்டை பார்க்க? நான் அந்த வேலையும் செய்கிறேன். பேஷண்ட் எத்தனை வேலை செய்றீங்கம்மா நீங்க? வீட்டு வேலை செய்கிறேன் மேடம். எமர்ஜென்சி கேஸ்ன்னு வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் வீட்டுங்களை போய் உடம்பு செய்யாதவங்களை பார்த்துப்போம் மேடம். எத்தனை காலையில வீட்டு வேலை காலையில இருந்து எத்தனை மணிக்கு போகணும்? காலைல 6:30 மணிக்கு ஒரு வீட்டுக்கு. அதுக்கு முன்னாடி உங்க பையனுக்கு எல்லாம்? பையனை 9 மணிக்கு ஸ்கூல் காலைல முடிச்சுட்டு வந்துட்டு ஸ்கூல் காமிச்சிட்டு திருப்பி ஒரு வீடு போகணும். அதுக்கு அடுத்தது பேஷண்ட்டை குளிக்க வைக்கிறது, அது மாதிரி இந்த 2 ஹவர் 6 ஹவர் கூப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி போகுது. அதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட் வந்தால் போயிடும். அப்போ 4 வீடு வேலை செய்றீங்க. உங்க வீட்டுல துணி துவைக்கிறது சமைக்கிறது எல்லாம் வந்து நான் தான் செய்யணும். தண்ணி அடிச்சு தான் செய்யணும் பம்பில். இவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரா? ஒரு ஹெல்ப்பும் கிடையாது. அதுக்கு கேட்டால் மற்ற வீட்டில் கூட ஆம்பளைங்களாம் அடிச்சு தருவாங்க. அவங்க வீட்டில் தண்ணி அடித்து வேலை செய்கிறது அங்கே ஹவுசிங் போர்டில். அவங்களாம் பொட்டை பசங்க, அதான் பொண்டாட்டிக்கு தண்ணி அடித்து வேலை செய்கிறாங்க. நானும் செய்யணுமா? யாருன்னா அடிக்க சொல்லு, நான் அடிக்க. எத்தனை வீடு வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா? வேலை செஞ்சு மாதம் 5,000 வாடகை கட்டணும், கரண்ட் பில். இப்போ எங்கள் அம்மா அதுலேருந்து அவங்க ஒரு 3,000 தராங்க எனக்கு. அவங்கள தான் வீட்டு வேலை செய்யும். அம்மாவுக்கு என்ன அண்ணன் வீட்டில் என்ன பிரச்சனையா? அண்ணனுக்குலாம் கல்யாணம் ஆகல. அண்ணன்லாம் குடிக்கிறாங்க சொல்லிட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கல. அவங்க தனித்தனியாக ஆளுக்கு ஒரு இதுவாக்குறாங்க. அண்ணன் ஒரு அண்ணன் கூட அம்மா தனியாக இருந்தாங்க. அப்பா அம்மா விட்டு போய் ரொம்ப வருஷம் ஆகுது. மதுரையில் அவங்க தம்பி வீட்டில் இருக்கிறாங்க. இருக்காங்களா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது. இவங்க சொன்னது தான் தெரியும். எங்கள் அப்பாலாம் 10-15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இங்கே நான் குவார்ட்டர்ஸில் வந்து. ஏன் அண்ணன் கூட இல்லை அம்மா? அண்ணன் சின்ன அண்ணனே எங்கள் அம்மா வந்தால் இப்போ எங்கள் வீட்டில் இருக்காங்க. அப்படியா? எங்கள் அண்ணனும் சின்ன அண்ணனே எங்கள் அம்மா ஒரு வீட்டில் இருந்தாங்க. தனியாக 3 வருஷம் தனியாக இருந்தோம் மேடம். ஆப்ரேஷன் பண்ணிட்டு போய் அப்போ வந்து ஒரே தொல்லை கொடுத்தாரு. எதுக்கு நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, இங்கே வந்துருங்கன்னு சொல்லி. இப்போ வந்து நாங்கள் 4 மாதமாக இங்கே தான் இருக்கிறேன். நான் ஒரு வீட்டில் 3,000 வேலை செய்கிறேன். ஃப்ளாட்டு பெருக்கிறாங்க, ஒரு வீட்டு வேலை செய்கிறாங்க. அந்த காசு கொண்டு வந்து இவங்க கையில் கொடுத்துருவாங்க. நீங்க வேலை செய்றீங்க? வீட்டு வேலை தான் செய்கிறாங்க. என்ன வயசுமா? 60 வயசு ஆகுது. வீட்டு வேலை செய்கிறேன். அதில் ஒரு வீட்டில் சரியில்லைன்ட்டு அவங்க செய்கிறாங்க. உங்கள் அம்மாவே உங்கள் அண்ணனை உட்கார வச்சு சோறு போடுறாங்க. உன்ன நான் யார்கிட்ட அந்த மாதிரி. அண்ணனும் வேலைக்கு போகிறது இல்லையா? சமையல் வேலைக்கு போவான். சமையல் வேலை வரப்பு போவான், குடிப்பான், அவங்களுக்கு கொடுப்பான் ஏதோ. அது நான் தலையிடுறது இல்லை. கல்யாணம் பண்ணுறது? கல்யாணம் பண்ணல. அவனுக்கு 42 வயசு ஆகுது. சின்ன வயசு கிடையாது, பெரியவங்க தான். பெரிய அண்ணனுக்கு 50 வயசுக்கு மேலே ஆகுது. அதுக்கும் கல்யாணம் ஆகல. 50 வயசுன்னா அம்மா எப்படி 60 வயசு சொல்கிறாங்க? 49 வயசுன்னு இருக்குமா. அம்மா வயசுக்கு வந்தோடனே சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஊரில், மதுரையில். 13 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. நாங்கள் 4 பசங்க, ஒரு தம்பி இருக்கான். அவனும் எங்கே இருக்கான்னு தெரியாது. எல்லாம் குடிக்கிறாங்கன்னு திட்டம் பண்ணாங்க. ஆளுக்கு ஒரு திசையாக போயிட்டாங்க. சின்ன அண்ணன் நடுப்புற உள்ள அண்ணனும் அம்மாவும் தனியாக வீடு எடுத்து வச்சுருக்காங்க. எப்போவுமே அங்கே தனியாக தான் இருந்தோம். அப்பா அம்மா பிரிஞ்சு 15 வருஷம். ஏன் பிரிஞ்சாங்க? அப்போ கீழே விழுந்துட்டாரு, நடக்க முடியலன்னு சொல்லி அங்கே அக்கா பொண்ணை வந்து தம்பி கட்டணும். மதுரையோட சொந்த வீடெல்லாம் இருக்குது, அங்கே போய் இருந்துக்கினாரு. இங்கே நம்ம வேலைக்குள்ளே போயிட்டா ஒன்றுக்கு இன்னுக்கு இருந்துட்டா சண்டை வரும், குர்த்தன வாசல்லன்னு பயந்துக்கின்னு ஊருக்கு அடிச்சு வச்சு. நான் 15 வருஷமாக சின்னாட்டு பையனை வச்சுன்னு ஏதோ ஒரு வீட்டு வேலை செஞ்சு அவன் கொஞ்சம் கொடுக்குறத வச்சு சாப்பிட்டுன்னு வாடகை கட்டியிருந்தான். இப்போ 3 மாதமாக இங்கே வந்து இந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிறேன்.
அதான் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியாது, எது நடந்தாலும் நீ கேட்டுக்காத, வெளியே வந்துரு, ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சுன்னா யாருன்னா கூப்பிடு. நான் அதான் சொன்னேன் அன்னைக்கு. அன்னைக்கு கூட பிளேடு வச்சு அறுக்கிற அன்னைக்கு பிடுங்குற இந்த கால் பிளேடு வச்சு அறுத்தாரா நீங்க இந்த வரும். ஆமாம்மா, நானே இல்ல சொல்றாரு. பிளேடு வச்சிருந்தா கழுத்தெல்லாம் இருக்கு. கழுத்தை பிடிச்ச மேடம் பிளேடு இருந்தா பாருங்க, நகம் கழுத்துல நெகங்கிரல இது வரைக்கும் இந்த பிளேடு தான். பிளேடு பிளேடு தான் மேடம். குழந்தை மேல வந்து கத்திரிக்கோல் வச்சு அப்படியே நெஞ்சார வந்து கையில ஒரு தட்டுனேன். இந்த குழந்தை இப்ப போக மாட்டேங்குது. அவங்க ஆட்டா வந்து இது போய் சொல்றது பயங்கரமா இது போய் சொல்றாங்க. போய் நான் ஏன் குழந்தை கழுத்துல போயிட்டு யாராவது கத்திரிக்கோல் வைப்பாங்களா? கத்தி வைப்பாங்களா? எப்போ கத்தி வச்சேன்? எத்தனை வாட்டி வச்சிருக்கேன்? எத்தனை வாட்டி வச்சிருக்க நீ? கத்தி வைக்கவே இல்லை. கூட யாரோ சொல்லிருப்பா அவனே. வெக்கமா இல்ல உனக்கு? இனிமேலாம் போய் புடி அவங்கள நம்ப வைக்கிறியே. போய் சொல்லி எனக்கு என்ன வரப்போகுது? சத்தியமா அந்த கடவுள் பொறுக்கவே மாட்டான். நல்லாவே இருக்க மாட்டேன். பரவாயில்ல, அந்த மாதிரி போய் சொல்லாத. மத்தவங்க யாராச்சும் சொல்லிட்டு போயிடுவாங்க. பாத்துக்குவாங்க. உண்மை அதுதான் உன்னை உண்மை. அறுத்து போட்டு போயிடுறாங்க. நான் சொல்லி சொன்னது உண்மை. தெருவுல எல்லாம் உட்கார்ந்து நிக்கிறாங்க. அது சொல்லிக்கிறேன் மேடம். இங்க பாருங்க மேடம், நான் அறுத்து போட்டு போயிடலாம் சொல்லியிருக்கிறேன். நான் கோவத்துல சொல்லியிருக்கிறேன். அது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஏரியா எல்லாருக்குமே தெரியும். நான் உன்னை அடிச்சிடுவேன், இல்லைன்னா எதனா ஒன்று பண்ணிடுவேன், இல்லைன்னா 2 பேருமே செத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதுவும் சொல்லிக்கிறேன். ஒரு வருஷம் எதுக்கு ஜெயில இருந்தீங்க? அதெல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு. அது வந்து சின்ன ஊர் சண்டையினால போயிடுச்சு. அப்போ கொஞ்சம் இதுவா இருந்தது, டஃப்பா இருந்ததுனால 1 வருஷம் இருந்தேன் நான் ஜெயில். இவர் முதல் மனைவி என்ன ஆனாங்க? எனக்கு தெரியாது மேடம், சத்தியமா நான் பார்த்ததே இல்லை. தெரியாம எப்படி அவரை சேர்த்துக்கிட்டேன்? ஃபர்ஸ்ட் பழக்கத்துக்கு சேர்த்தேன் மேடம். அந்த ஒரு போட்டோ நான் கல்யாணம் பண்ணது தெரியும், கல்யாணம் பண்ணது தெரியும், தெரிஞ்சும் இது வந்தது. தெரிஞ்சும் என் தம்பியை உங்க முதல் மனைவி என்ன ஆனாங்க? நான் விட்டுட்டேன் மேடம். அதை அங்க ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்க தம்பி தான் லைன். நான் இதனால தான் நான் அடிக்கடிக்கு போவேன். மாசம் ஒரு வாட்டி போவேன், காசு கிட்ட வாங்கி போயிடுவேன். 3000 4000 வாங்கிட்டு போவேன். கேட்டு பாருங்க. வக்கீலுக்கு கோர்ட்ல கேஸ் நடக்குது, இடம்லாம் அந்த பொண்ணு ஏமாத்தி வாங்கிச்சான். கேஸ் நடக்குதுன்னு. யாரோட இடம்? இதோடைய இடமா? இவங்களுக்கு எங்க இடம்? கேரளால. அங்க கேரளால சம்பாதிச்சாங்கன்னு சாலக்குடி வாங்கி 7 சென்ட் சொன்னல, இப்போ அது வாங்கி வச்சிருக்கேன். வாங்கி பங்களா கட்டினோடனே அது போலீஸா இருக்கிறதுனால அது பேர்ல வீடு இருந்தாதான் அதுக்கு லோன்லாம் தருவாங்க. அதனால என் பேர்ல எழுதி சொல்லிச்சான். வீடு பேர் எழுதினோடனே இதை டைவர்ஸ் பண்ணிச்சான் வானான்னு அப்படின்னு தான் என்கிட்ட சொன்ன கதை. ஹலோ ஹலோ, மிஸ்டர் சீமோன் பேசுறீங்களா? ஆமாங்க மேடம். மிஸ்டர் அருள்தாஸ் இங்க வந்திருக்காரு. அதே மேடம். அவர் வந்து அவர் மனைவியோட சித்ரா சொல்லுங்க. அவங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறாரு. சரி. அவர்கிட்ட பேசி பார்க்கும்போது மனைவி மேல ரொம்ப பாசம் வச்ச மாதிரி தெரியறது. ரொம்ப இமோஷனலா இருக்காரு, அழுகுறாரு. ஆமா மேடம். அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன மாதிரி ஆள் அவரு? இல்ல, அவரு நல்ல டைப் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. இவன் வந்து செகண்ட் ஒய்ஃப் அவருக்கு. முதல் ஒய்ஃப் எங்கங்க? முதல் ஒய்ஃப் வந்து கேரளால இருக்கிறாங்க. ஓகே, ஏன் பிரிஞ்சாங்க? அவங்களுக்கு சின்ன அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவங்க வந்து போலீஸா இருக்கிறாங்க. சரி. அதனால அவங்களுக்குள்ள ஒரு மனசு கஷ்டத்துல இவர் இங்க கொஞ்சம் தள்ளி இங்க வந்தாரு. சரி. கொஞ்ச நாள் இருக்க சொல்ல இவங்க என்ன பண்ணாங்க, சரி எனக்கு நீ தான் வேணும், நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். சரி, இப்போ இவர் வந்து இந்த பொண்ணுகிட்ட பேசும்போது நான் முதல் வைஃப சாவடிச்ச மாதிரி ஒன்னையும் சாவடிப்பேன்னு சொல்றாராம். யாரு? இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. அவர் சொல்றாராம், கோவத்துல சொல்றாரா? அப்போ கோவத்துல சொல்லி இருப்பாரு மேடம். அதெல்லாம் ஒண்ணு. கோவம் வருமா அவருக்கு? ரொம்ப கோவம் வரும் மேடம். பயங்கரமா சந்தேகப்படுவாரா? சண்டை போடுறத நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. சொல்லுவாங்க, அதை பத்தி நான் அவங்க யார் வீட்டுக்கும் நான் போக மாட்டேன். என்ன சொல்லுவாங்க? சின்ன வயசுல எல்லாம் எப்படி இவரு? இல்ல, ஆரம்பத்துல இருந்து அவர் கோவக்கார தான். கொஞ்சம் கோவம் வந்தா வயலண்ட் ஆயிடுவாரா? அது எப்படின்னு எனக்கு தெரியல மேடம். நான் அவர் என்னையே கோவப்படுறாரு. உங்களுக்கு அவருக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? எனக்கும் அவருக்கும் எனக்கு ஒரு அக்கா ஒருத்தங்க இருக்காங்க. அக்கா கீழே தான் நான். சரி, இப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் ஒரே வீட்டுல தான் விளையாடி வளர்ந்துருப்பீங்க. ஆனா வந்து அப்நார்மலா பிஹேவ் பண்ணுவாரா கோவம் வந்தா? இல்ல, சின்ன வயசுலாம் இல்ல மேடம். இல்லையா? அப்படிலாம் அவ்வளவு பேச மாட்டேன் மேடம். பின்ன வழியில பார்த்தா கூட என்ன நல்லா கிடையாது, அவ்வளவுதான், அதுல போயிடும். இப்ப குடிப்பழக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி ஆயிட்டாரா? ஆமா, இப்ப என்னன்னு தெரியல மேடம். அது இப்ப ரொம்ப அதிகமா ஆரம்பிச்சிருக்காரு. குடிச்சிட்டு எப்போ குடிச்சிக்கிறேன்னு கேளுங்க. சரி சரி, நான் உங்களை திரும்ப கூப்பிடுறேங்க. தேங்க்யூ. இவர் இமீடியட்டா அவருக்கு ஹெல்ப் தேவை, மெடிக்கல் ஹெல்ப் தேவை. அவர் கெட்டவரெல்லாம் கிடையாது. அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால தான் நம்மளை தேடி வந்திருக்காரு. இன்னொன்னு தெரியுங்களா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா
பாதி பிரச்சனை அதுலயே முடிஞ்சிடும். இல்ல எனக்கு நீங்க சொல்றீங்கல்ல தைரியமா, எனக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் கீழ்பாக் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், எனக்கு பிரச்சனை இருக்குன்னு அவர் எடுத்து காமிக்கிறாருல, அதே பெரிய விஷயம்மா. அதுக்கு நிறைய கட்ஸ் அது வேணும். வந்து போலீஸ் சொன்னா விட்டுடுவாங்க சொல்லிட்டு அது ஒண்ணு வாங்கி வச்சுட்டு காமிக்குது இல்ல மேடம். அவர் அந்த மாதிரி மோசமான ஆளெல்லாம் கிடையாது. இல்ல அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குமா, புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்க மாட்டேங்குது மேடம், விட்டுருங்க மேடம். வேணாம். சரி இப்போ நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் பிரிஞ்சிருங்க கொஞ்ச நாள். அம்மா நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அந்த பொண்ணு. என் கூட தான் மேடம் எங்க அம்மா இட்டுன்னு அவங்க எல்லாம் ஒண்ணா தான் இருக்கிறாங்க மேடம். அவங்க அண்ணன் இவங்க எல்லாம் ஒண்ணா தான் இருக்கிறாங்க. சரி நான் சொன்னா கொஞ்சம் கேப்பீங்களா தம்பி? நீங்க முதல்ல டாக்டர் போய் பாருங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. அவரை சும்மா குறை சொல்லிட்டு இருக்காதேம்மா. மேடம் இல்ல டாக்டர் நாங்க கூட்டிட்டு போறோம்ப்பா, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண. பண்ண இந்த மாதிரிலாம் யாரும் ஃப்ளெக்ஸ் செய்ய மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் தான் கேரளா ஃபர்ஸ்ட் அடிச்சு கொடுத்தேன். இந்த மாதிரி பிரிண்டிங் யாருமே பண்ணவும் மாட்டாங்க மேடம். அந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன், நல்ல பவர்ஃபுல்லாக பண்ணி கொடுப்பேன். கிளாரிட்டியாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். விசிட்டிங் கார்டு, பிரிண்டிங்கு எல்லாம் மிஷினும். ரெண்டாவது வந்து கேரளா ஸ்டேட்டில் நம்பர் 1 கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறேன் ஒரு மெக்கானிக்னு சொல்லிட்டு. ஆஃப்செட் மிஷினிங் எல்லாம் மெக்கானிக் பண்ணுவேன். பர்ஃபெக்ஷனு, ஸ்டிச்சிங் மிஷினு, பின்னிங் மிஷினு, ஆஃப்செட்டு, வெப்பு எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணுவேன். அத்தனைக்கும் அந்த சர்டிஃபிகேட் கூட இருக்குது. அந்த சர்டிஃபிகேட் கவர்மெண்ட்டில் ஏர்பன் மிஷின் வந்து நான் கையெழுத்து போட தான் அங்கே செக் பாஸ் ஆகும். இப்போவும் அதே தான், என்னோட கையெழுத்து பில்லு போட்டு கொடுத்து. இதெல்லாம் விட்டுட்டே இங்க வந்தீங்க? இதுதான் வந்துச்சு மேடம், அதனால தான் நான் வந்தேன் மேடம். இல்லை அங்கே தலையெழுத்துன்னு சொல்லிட்டு அங்கேயே கேதின்னு கிடந்திருப்பேன். அதை எத்தனை வாட்டி சொல்லிட்டேன் நான். அவங்ககிட்ட கேட்க வேண்டியதானே மேடம். கூட்டின்னு வந்துட்டு அங்கே வந்து பார்த்த உடனே என்ன பண்ணிச்சு ஏது பண்ணிச்சின்னு தெரில வந்துட்டேன். இது கூட அமுலுன்னு ஒரு பொண்ணு இருந்தது மேடம், அந்த பொண்ணு தான் நான் லவ் பண்ணியிருந்தது. இது கூட வந்துருந்தது, அவ்வளோதான். அது அப்பயே பிரித்து அவங்கள ஊருக்கு ஏற்றி அனுப்பிச்சி விட்டுட்டு இது என் பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. போய் மேடம் அவங்க மாடி வீட்டில் இருக்குது அமுல்ன்ற பொண்ணு. நாங்களாம் சைக்கிள் ஓட்டுவோம்ல சின்ன வயசுல. இன்னொரு அம்மின்ற பொண்ணு குமரன்ற, அதை சொல்லவா நானே? சொல்லு. அந்த குமரன் பையன் இது கூட இது மாதிரி ஏதோ சண்டை கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டான் சின்ன வயசுல. ஜெயிலுக்கு போனோடனே அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி அது கூட இருந்துச்சு மேடம். வீட்டை விட்டு ஓடி வந்தப்ப நான் பார்த்தேன். அவனை வந்து வெளியே வந்தா 23 வருஷம் கதையை சொல்லுது. பண்ணிடுவேன் சொல்லிட்டு 23 வருஷம் கதையை சொல்லுது. என்ன சைக்கிள் ஏற்றின்னு போவோம் பார்க்குக்கு, கேட்டு பாருங்க. அந்த பொண்ணு இருந்தனால என்ன தொடல அலையே கிடையாது. என்ன இங்க பாருங்க, சுத்தி வரும் இது, கேட்டு பாருங்க. எங்கேயோ வாழ்றவங்க எல்லாம் இழுக்க கூடாது. நீ தானே என் பின்னாடி வந்த, நானும் இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, நல்ல மனுஷங்களா தான் தெரியறாங்க. ஆனா அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அவர் இதுக்கு முன்னாடி அப்படி இருக்கல சொல்றாரு. அவர் நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னு சொல்றாரு. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் அங்கேருந்து விட்டு இங்க வந்திருக்காரு. ஆனா இங்கே அவருக்கு செட் ஆகலை, ஏதோ பிரச்சனை இருக்கு. அந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்படுறா. 4-5 வீட்டுல வேலை செஞ்சு நைட்டெல்லாம் முழிச்சு வேலை பார்க்குறா. ஆனா 2 பேருக்கும் செட் ஆக மாட்டேங்கிறது. அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. லேடிஸும் கேர்ள்ஸும் ஜாகிரதையா இருக்கணும். லைஃப்ல இந்த மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்லைன்னா அது அந்த பிரச்சனை தொடர்ந்துட்டே வரும். இவரை நம்ம கவுன்சிலிங்க்கு கூட்டிட்டு போவோம். நம்ம டீம் யாராவது ஒருத்தர் உங்க கூட வருவாங்க. உங்க தம்பிகிட்டையும் பேசுவோம். உங்க ஃபேமிலிலேருந்து யாரோ ஒருத்தர் வரட்டும் மேடம். போகலாம். நான் வேலை செஞ்சேன்னா அந்த அஞ்சாமாக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் கேளுங்க மேடம், நம்பர் தரேன். எதுக்குமா? அவங்க வீட்டில் கூட சம்மந்தப்படுத்தி பேசி என்ன எத்தனை நாள். இல்லம்மா, அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இல்லைன்னா யாரும் அப்படி பேச மாட்டாங்க. ப்ராப்ளம் இல்லை மேடம், சும்மா அந்த மாதிரி பேசுது மேடம். இல்ல அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. சரி, நம்ம எல்லாருமே எல்லா டைம்லயும் நார்மலா இருக்கிறது இல்லை. அப்நார்மலா இருக்கிறது டைம்ஸ் உண்டு, இமோஷனலா ஆகிறது டைம்ஸ் உண்டு. ஸோ ஒரு சிலருக்கு வந்து அது தினசரி வாழ்க்கையை பாதிக்கும். அப்பதான் நம்ம ஹெல்ப் கேட்டுக்கணும். அதனால எந்த தப்பும் கிடையாது. சைக்கியாட்ரிஸ்ட்டை போனா பைத்தியக்காரன் நல்லா கிடையாது. புரியுறதா தம்பி? நார்மலா எல்லாருக்கும் வருது தான். ஆனா அதை நம்ம வாழ்க்கையை பாதிக்காத வரைக்கும் இட் இஸ் ஓகே. நம்ம தினசரி வாழ்க்கையை பாதிக்கும் போது, உங்க லைஃப் அது டிஸ்டர்ப் பண்ணும்போது மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது. அது மட்டும் இல்லை, இவர் அப்பப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸி மூடுக்கு போறாரு. அவர் வந்து ஃபிசிக்கலாக ஒன்று இது பண்ணுறாரு இல்லையா, அதுக்கு வந்து அது கொஞ்சம் டேஞ்சரஸ். மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துட்டு தான் ஆகணும். சரியா? கூட எனக்கு நீங்கள் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. சரி, கொஞ்ச நாளைக்கு நீங்கள் பிரிஞ்சே இருங்க, இப்போ சேர்ந்து இருக்க வேண்டாம். ஓகே தம்பி? மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.